அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கேண்டலோட சார்ட்டை பார்த்துருவோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் what we are seeing there. ஆல்ரெடி நம்ம பாருங்க, இருந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் ஒரு 3 மந்த்ஸோட ஹைஸ் இருந்து கரெக்டா, 1 2 3 மந்த்ஸோட ஹை இன்க்ளூடிங் எஃப்இஜி. பிரைஸ் பாருங்க. ஸோ இப்போ பிரைஸ் வந்து இந்த மந்த்லி எஃப்இஜியில் பட்டு தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு இல்லையா. நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் பிரேக் பண்ண அப்படின்னு, அது வந்து தலை முடியலன்னா இன்சைட்ல க்ளோஸ். நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் மந்தோட ஹைக்கு கீழேயே க்ளோஸ் பாத்தீங்களா. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஸ்விங்குக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கும், இதுக்கும் கீழே வைக்குது. அங்கதான் நீங்க யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த கேண்டிலுக்கு மேலேயாவது வச்சிருந்தா, இந்த விக்கு இருந்தா நெக்ஸ்ட் மந்த் வந்து மறுபடியும் கண்டினியூஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுதான் டிரா ஆன் லிக்விட் நோக்கியாவது பிரைஸ். ஆனா பிரைஸ் பாருங்க, சுத்தமா பிரைஸுக்கு மொமெண்டமே இல்லை. ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த மந்த் இல்லையா. இன்னும் மிஞ்சி போனா வந்து நம்மளுக்கு எவ்வளவு ட்ரேடிங் டேஸ் இருக்கு, 2-3 டேஸ் தான் இருக்கு ட்ரேடிங் டேஸ் கரெக்டா. 2-3 டேஸ்ல எல்லாம் மார்க்கெட் போய் மேல போய் நிக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்போ மந்த்லியே நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ வி ஆல்ரெடி நோ தட் வி ஆர் ஆல் த கேண்டில் 1.4 ரியலி டஃப் கொஸ்டின். அதனால வந்து இப்போ இந்த மந்த் முடிஞ்சா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஓப்பன் ஆனோன்னு ப்ரீவியஸ் மந்த் இந்த கிடைக்கும். அங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண போகுது. அப்போ பிஃபோர் கோயிங் ஹையர் பிரைஸ் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஏதாவது ஓப்பன் ஆகுதுன்னா இந்த பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போறதுக்கு ஹையர் கரெக்டா. அதுதான் வந்து பாசிபிலிட்டி. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே மட்டும் பார்க்காம டெய்லியே பொதுவாகவே மாதிரி ஒரு டோஜி கேண்டில் இன்டெசிசிவான கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியாது பிரைஸ் நெக்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னு கரெக்டா. ஆனா அதுக்கு மார்க்கெட்ல மொமெண்டம் வேணும். மொமெண்டம் இருந்தா மட்டும்தான் பிச்சுக்கிட்டு பறக்கும் மார்க்கெட், இல்லைன்னா பறக்காது. ஸோ இங்க கூட பாருங்க என்ன நடக்குது, ஸ்வீப் பண்ணி எப்பயுமே பாருங்களேன் எஸ்ஸா இருக்க ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். பிரைஸ் என்ன பண்ணுது, நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது இல்லையா. ஒரு ஸ்ட்ராங் க்ளோஷர் தான் வந்து பிரைஸை வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து மேல கொண்டு போய் ஹெல்ப் பண்ணும். எப்ப வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் பிரைஸால க்ளோஸ் பண்ண முடியல பாருங்க, க்ளோஸ் பண்ண முடியாம இன்சைட்ல க்ளோஸ் ஆயிட்டே இருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன உங்களுக்கு. அப்போ இதுல இருந்தே நீங்க பாடம் கத்துக்கலாம், இங்க இருந்தே பாருலாம். அப்ப ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ, ப்ரீவியஸ் மந்தோட ஐ, இதெல்லாம் பாருங்க பிரைஸால இங்க நிக்கவே முடியல. இங்க போய் பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஸ்விங் ஹையை சூஸ் பாருங்க. அப்போ பிரைஸால வந்து அந்த மாதிரி நிக்க முடியலன்ற பட்சம் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மந்த்லி பயாஸ்க்கு. இந்த மந்த்லி பயாஸ்க்கு வி ஆல்வேஸ் ரெஃபர் வாட் சீசனல் டெண்டன்சி கரெக்டா. ஒரு சீசனல் டெண்டன்சிஸ் வந்து ரெஃபர் பண்ணுவோம். யூரோ யூஎஸ்டியோட கரண்ட் செஷன் we are expecting a bearish trend from starting of the October கரெக்டா. ஒரு அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பேரிஷ் ட்ரெண்ட்ல இருந்து தென் we may expect a retracement, ஒரு லாங்கர் ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப். மறுபடியும் அக்டோபரோட எண்ட்ல நாம வந்து ஒரு செல் ஆஃப் தான் எதிர்பார்க்க போறோம் கரெக்டா. அப்போ அக்டோபரோட ஃபர்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேல போயிட்டு கீழே வர்றது தான் இப்டாவோட ஒரு பேசிக் இந்த யூரோசிட்டியோட சீசனல் டெண்டன்சிஸ். அதுபடி நம்ம பார்க்கும்போது இந்த மந்த்ல நெக்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு மேல போயிட்டு அப்புறம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டா. அது மாதிரி தான் நமக்கு சொல்லுங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் வீக்லிக்கு வரீங்க, வீக்லியில யூ நோ வாட் டு டூ. வீக்லியில நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். மந்த்லியில நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we know that we have a beautiful liquidity. ஸோ கரெக்டா, ஹியூஜ் லிக்விடிட்டி எல்லாம் இந்த விக் எல்லாமே நான் எப்பயும் இப்போ நமக்கு கரண்டா என்ன இருக்கு, ப்ரீவியஸ் வீக் ஐஎஸ்வி சைடு க்ளோஸ். நாம ஆல்ரெடி சொன்னதுதான், வீக்லியில நம்ம இதை எடுக்க போறோம் கரெக்டா. ரிஜெக்ஷன் பிளாக்கா எடுத்து வி மைட் கண்டினியூ ஓவர். ஓகே, ஓவர்ல கண்டினியூ. ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து எத்தனை பேர் வீக்லியோட ஓப்பனிங் பிரைஸா காத்துக்கிட்டே இருந்தீங்க. இப்ப காத்திருக்க ஓப்பனிங் பிரைஸை இந்த வாரத்துல வீக்லியோட ஓப்பனிங் இடத்துல அதுக்கப்புறம் பாருங்க ஓப்பனிங் பாத்தீங்கன்னா
இருந்திருக்கும். மறுபடியும் அவன் ஓப்பனிங் போயிட்டு அப்புறம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம மிஸ் பண்றோம். அதை மார்க் பண்ணி நோட் பண்ணுங்க. அதுல இருக்கு. ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஓ, அடுத்த வீக் சொல்லும் இது டார்கெட்டா, கரெக்டா? ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் பிரைஸ் டன் தட் திங். ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்கு? அதோட லோஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க we can expect this. பட் இப்போ கரண்டா என்னன்னா நம்மளுக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? we got a current low. அப்போ கரண்டா வந்து ஒரு ப்ரீவியஸ் வீக் லோ கண்டுபிடிச்சா. ஸோ நமக்கு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் வீக். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து பிரைஸ் ரீட்ரேஸ் ஆயிட்டு வந்துருச்சு. ஸோ தட் வி டோன்ட் நீட் தி ஸ்டாக் எனிமோர். அப்போ நம்மளுக்கு இப்போ இங்க என்ன தேவை? தேவை ஹை, பீக்கோட ஹை இந்த வாரத்துல. ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பார்க்கணும். மாசம் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது பார்க்கணும். பிரைஸ் பாருங்க. இப்போ வீக்லியில நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீக்ஸோட லோஸை எடுத்துட்டோம். இந்த பிரைஸ் எவ்வளவு தூரம் ஆல்மோஸ்ட் ஈக்லிபிரியம் வந்துருக்கு. சரிதா? இதுக்கு முன்னாடி இருந்த வீக்லியோட வந்து பிரைஸ் வந்து ஒரு ஈக்லிபிரியம் வரைக்கும் வந்து பிரைஸ் க்ளோஸ் வச்சிருக்கோம். ஃபார் தட் வி மைட் நீட் என்னது? ஒரு மினிமம் இந்த கேண்டில் 50 அதாவது ரெக்கவர் பிரைஸ். we are not yet sure that பிரைஸ் வந்து செல் சைடா பை சைடான்னு தெரியல. ஓப்பனிங் பிரைஸ் இருக்கு. ஒரு மந்த்லியில என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ இந்த கரண்ட் கேண்டிலுக்கு வீக் ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் என்ன பண்ணலாம்? மேலே ட்ரேட் ஆயிட்டு கீழே வரலாம், இல்லை கீழே ட்ரேட் ஆயிட்டு மேலே போகலாம். ஆனால் நம்ம அதை எப்படி பயாஸ் பேஸ்டா நம்ம எடுத்து போறோம் அப்படின்னா ஒரு பயாஸ் செட் பண்ண போறோம். எப்படி? வீக்லி கேண்டில் இன்டெசிசிவா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியும்? நம்ம வந்து எப்பயுமே நான் ப்ரீவியஸ் கேண்டிலை எப்பயுமே ரெஃபர் பண்ணுறேன். ப்ரீவியஸ் கேண்டிலோட இதை விட இது வந்து பாருங்க, ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை பாடி க்ளோஸ் வச்சிருச்சு பிரைஸ். கரெக்டா? இப்படி பாடி க்ளோஸ் வச்சா ஸ்டில் ஐ மே எக்ஸ்பெக்ட் பிரைஸ் இன்னும் ஒரு செல் கேண்டில் வைக்கிறதுக்கோ இல்ல இன்னும் ஒரு இன்டெசிசிவான டோஜி கேண்டில் வைக்கிறதுக்கோ நான் எக்ஸ்பெக்ட். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோடைய லோவை பாடி க்ளோஸ் வச்சுட்டா நெக்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பா செல்லுமே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்க போனாலும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதை பாருங்க, இந்த மாதிரி வந்து பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கிறது பார்த்து கேண்டில் கண்டிப்பா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே, மைட் பி ரிவர்ஸ், பட் ஸ்டில் வந்து கேண்டில் பாருங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரைஸ் வந்து கண்டிப்பா அப்போ பிரைஸ் வீக்கோட ஓப்பனிங் பிரைஸ் நம்ம ஓப்பனிங் வீக்லி ஓப்பனிங் பிரைஸ் என்ன? பிரைஸ் ட்ரேட் ஹையர் அண்ட் ட்ரேட் லோவர் தான் நம்மளுடைய. கரெக்டா? திஸ் இஸ் ஏன்னா இதுதான் ட்ரா ஆன் லிக்விட். கரெக்டா? இதுதான் நம்மளுடைய டிஓஎல் இப்போதைக்கு. பியரிஷ் ட்ரெண்ட், பிரைஸ் கெட்டிங் ரிச். ஸோ ஈவன் நீங்க வந்து இல்ல இன்னும் நல்ல டீப் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் பிளாக்கா கூட எடுக்கலாம். ஓகே, பிரைஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுச்சு ஒரு பிரைஸ். ஸோ இன்டெசிசிவான ஒரு பாடி கம்மியா இருக்கு. ஸோ அப்போ பிரைஸ் ஓப்பன் ஆகி இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து எங்கேயாவது ரிவர்ஸ் நான் வந்து செல் பார்க்கலாம் அப்படின்றத கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ வில் டேக் திஸ் ரிஜெக்ஷன் போடலாம். ஓப்பனிங் ஐசிடி என் வாக்னு சொல்லுவாரு. நியூ நியூ டே ஓப்பனிங் கேப்ப என் டாக்னு சொல்லுவாங்க. என் வாக் என் ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. என் வாக் என் டாக வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். வாக்ன்றது வீக்லியோட ஓப்பனிங் எக்ஸ்பெக்டிங். ஸோ பியர் பியரிஷ் வி ஷுட் ஆல்வேஸ் ட்ரை என்னது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது புல்லிஷ் தான். புல்லிஷா ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் ஓஹெச்எல்சின்றது அதானே, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அது ஓகே ஃபைன். வீக்லியில நம்ம எதிர்பார்க்கறது இவ்வளவுதான். இதை வந்து வீக்லியோட பிரைஸை வந்து நீங்க டெய்லிக்கு போவோம். நம்ம வீக்லின்னா நம்ம ஆப்வியஸ்லி நம்ம எங்க டைம் ஃப்ரேம் 4 ஹவருக்கு போனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கெட்டிங்க சேஞ்ச். ஸோ பிரைஸ் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்லி ரிஜெக்ஷன். கரெக்டா? வீக்லியில ரிஜெக்ஷன். 4 ஹவரை பத்தி 4 ஹவர்ல என்ன
4 ஹவர்ல வாட் வி 4 ஹவர்ல என்ன பண்ணணும்? பிரைஸ் கரண்ட் வி ஹேவ் கரண்ட் லெக் கரெக்டா? கரண்டா ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு லெக் இருக்கு நம்ம 4 ஹவர்ல. இப்போ இதோட ஈக்லிபிரியம் எங்க இருக்கு? we are having யா இப்போ இந்த 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா இருக்கு பிரைஸ் ஆல்ரெடி வீக்லி ஓப்பனிங் வந்து ட்ரேட் ஹையர் ஆகி பிரைஸ் வந்து மேல போயிட்டு ஈக்லிபிரியம் அதுக்கப்புறம் வந்து கரெக்டா? ஸோ மண்டே வியர் ஹையர் பிரைஸ் ஹை ஆஃப் த வீக்கா இருந்தா புதன் வியாழக்கிழமை கண்டினியூ ஓவர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தான். ஆனா வீக்லி ரிஜெக்ஷன் வரும் பொழுது நம்ம இந்த வீக்லி ரிஜெக்ஷன்ல மினிமம் இந்த வீக்லி ரிஜெக்ஷன் பிரைஸ் போகும். ரொம்ப சந்தோஷம். இப்போ இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஃப்ரேம் போறது நல்லது. அவர் இவ்வளோலாம் போக வேண்டாம். ஓகே அப்படிலாம் நாம என்ன ஆயிடுவோம்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஹேவ் டு டெய்லி எஃப்இஜி கரெக்டா? இப்போ 2 டெய்லி எஃப்இஜி இருக்கு. நம்ம டெய்லியை பொறுத்த வரைக்கும் எஃப்இஜிஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? ப்ரைஸை பொறுத்த டெய்லியில எக்ஸ்பெக்டிங் ஹையர் ப்ரைசஸ். அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த பிடிஆரே ஒரு ஹை ப்ராபபிள் பிடிஆரேவா நீங்க 50%க்கு மேல இருந்தாதான் நம்ம வந்து ஒரு மேல இருந்து நம்ம செல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப டீப் டவுன்ல இருக்கும்போது நம்ம செல் பண்றது அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. அப்போ இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நீங்க தப்பு பண்ணுவீங்க. இந்த டிஸ்கவுண்ட்ல இருக்க பிடிஆரேவை தூக்கி போன உடனே பிரைஸ் நீங்க கீழே வருவான். இது ஐஎஃப்இஜின்னு எடுத்து நேர டிஓஎல்னு தூக்கி பண்ணக்கூடாது. இந்த லெக்குக்கு இந்த எஃப்இஜி தான் மெயின் எஃப்இஜி. இந்த எஃப்இஜியை பிரைஸ் எப்ப பிரேக் பண்ணுதோ பிரைஸ் இப்படி போய் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் திஸ் வில் பிகம் ஆஸ் ஐஎஃப்இஜி பிரைஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டு மேல போகும். ஸோ இதுதான் ஐஎஃப்இஜி தவிர இது கிடையாது. இதை நீங்க நம்பக்கூடாது. இன்கேஸ் ஹையர் பிரைஸ் இந்த டே எஃப்இஜி சப்போர்ட் எடுத்துட்டு இதை போகுது அப்படின்றதுனால இதுல நீங்க பை எடுத்து இந்த இடத்த பார்க்க கூடாது. நீங்க அதுல வந்து தெளிவா இருங்க. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா பிரைஸ் மைட் ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர். பிரைஸ் வந்து இந்த வாரம் முடியல, நான் போகவே முடியல, பிரைஸ் மண்டேவே கூட இதுல பட்டுட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் கேன் லோவர் ஆர் இந்த இதுல பட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ லோ ஆஃப் த வீக் பேலன்ல பிரைஸ் என்ன பண்ணலாம்? மேல போகலாம். போயிட்டு கூட வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம்? செல்லுக்கு ரெடி ஆகி நிக்கலாம். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? நியூ மந்த்ல பிரைஸ் வந்து இன்னும் டவுன் பிரைசஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது. அதனால டெசிஷன்ஸ் மேக்கிங், அதாவது உங்களோட பயாஸுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும்னா நீங்க செலக்ட் பண்ற பிடிஆர்ஏஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா இல்லையா? அது நம்ம எல்லா எஃப்இஜியும் டேர்ன் ஆனா ஐஎஃப்இஜியா மாறாது. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பிரைஸ்ல ஐஎஃப்இஜி ஆகா எடுத்திருந்தீங்க தெரியும். இந்த டெய்லி எஃப்இஜி பாருங்க, இது ஐஎஃப்இஜியா மாறும். சப்போர்ட்டட் பிரைஸ் டு கோ ஹையர். அது பிரேக் பண்ணும் பொழுது பாருங்க இந்த எஃப்இஜி கரெக்டா டெய்லி எஃப்இஜி. இது எங்க இருந்துச்சு? நாம செலக்ட் பண்ண டீலிங் ரேஞ்சோட ஈக்லிபிரியத்துல இருக்கு. அப்போ அந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பரான ஏரியா. அது நீங்க நீங்க அந்த மாதிரி பிடிஆரை செலக்ட் பண்ண சரியா? ஸோ நம்மளோட பிரைஸ் எக்ஸ்பெக்டிங் பிரைஸ் பிரேக், ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். தான் டெய்லியில நம்ம வீக்லியோட 4 ஹவரை வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். பிரைஸ் வந்து 4 ஹவர்ல எஃப்இஜி 4 ஹவர் எஃப்இஜி பிரைஸை மேல இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பிரைஸால ரொம்ப மேல ஆனா இவ்வளோலாம் போயிடுவான். பிரைஸுக்கு வால்யூமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனிங் பிரைஸ் என்னது? ஃபர்ஸ்ட் ஐஆர்எல்ல இருந்து இஆர்எல்க்கு வரும். இஆர்எல் எடுத்துட்டு பிரைஸ் என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஐஆர்எல் நோக்கி. ஓகேவா? திஸ் கேன் ஹேப்பன். இதுவும் ஒரு வகை சினாரியோ. இதை நீங்க தரவே கூடாது. பிரைஸுக்கு லிக்விடிட்டி இல்லைன்னா நீங்க மண்டே பிரைஸ் ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பாருங்க.
நெக்ஸ்ட் வீக் வந்து ஒன்றும் பெருசா நியூஸ் இல்லைன்ற பட்சத்தில் பிரைஸ் வந்து நம்மளை நல்லா ஏமாத்து. அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மண்டே வி ஹேவ் இருக்கு. இல்ல மண்டே வி டோன்ட் ரிகார்டிங் யூஎஸ்டி ஏதாவது ஹை இம்பாக்ட் நியூஸ் இருந்தால் தான் நம்மளால வந்து ஒரு OMC மெம்பர் ஸ்பீக்கிங் இவங்க பெரிய ஆட்கள் கிடையாது. பட் ஆக போறது இல்ல. ஏன்னா ஜெர்மன் பிரசிடென்ட் பேசுறாரு. மேபி அது வந்து ஏதாவது கொஞ்சம் இருக்கு. மேபி தட் வில் ஹெல்ப். ஜிபிபிக்கு மந்த்லி பாலிசி அதெல்லாம். ஸோ ஏயுடிக்கு வரும். பட் அது நம்மளை பெருசா பாதிக்க போறது யூரோ பொறுத்த வரைக்கும். ஜாப் ஓப்பனிங் புதன்கிழமை நெக்ஸ்ட் இஎம்ஐ நான் பேரோல் இது வந்து புதன்கிழமை வருது. நான் வீக்லியில ஃபர்ஸ்ட் வர்றது தான். அது வந்து புதன்கிழமை வந்து ஜஸ்ட் வந்து அந்த அலைன்மெண்ட் தான். அதை வந்து வெள்ளிக்கிழமை தான் போடுவானுங்க. நான் ஃபார்ம் பேரோல் வெள்ளிக்கிழமை இருக்கு. ஃப்ரைடே வில் பி கீ டே. ஆஃப்டர் ரேட் கட் பாருங்க, ரேட் கட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் ஃபார்ம் பேரோல். இந்த நான் ஃபார்ம் பேரோல் வந்து செம்மையா வேலை செய்யும். தெரியும் நான் ஃபார்ம் பேரோல்ல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எவ்ரி டைம் நான் ஃபார்ம் பேரோல் வரும்பொழுது பிரைஸ் எப்படி வந்து போன ஆகஸ்ட்ல வந்து என்எஃப்பி எப்படி வந்திருக்குன்னு, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்எஃப்பி எப்படி செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த என்எஃப்பி பாத்தீங்களா, பிரைஸ் சீக்கிரமா போயிருக்கும். அந்த என்எஃப்பி நியூஸ் வந்து ஃப்ரைடே இருக்கு. அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் ரேட் கட் சரின்னா, ரேட் கட்ல யூஎஸ் இண்டெக்ஸை கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா எடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே வில் பி த டே ஃபார் த லோவர் இஸ் பிரைஸ். இங்க இருந்தா என்னதான் இருந்தாலும் யூஎஸ் எக்கானமி தான் நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. இதை பொறுத்து தான் பிரைசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நான் ஃபார்ம் பேரோல் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எல்லாமே சேர்ந்து வருதுனால க்ரூஷியல் டே ஃப்ரைடே. அது ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அன்னைக்கெல்லாம் வந்து மதியானத்துல எந்த மொமெண்டமும் இருக்காது, பிச்சுக்கிட்டு போயிடும். டெய்லியில உங்களுக்கு கண்டிப்பா புதன் வியாழன்லயே வந்து எஸ்எம்டி டெய்லி ஹை அண்ட் லோ கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து வெள்ளிக்கிழமையோட பயாஸ் என்னன்றதை நம்ம முடிவு பண்ணிடலாம். வேலை என்னன்னா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் லோவர் பிரைசஸ். இட் இஸ் கோயிங் ஹையர். கண்டிப்பா பிரைஸ் என்ன பண்ணணும்னா லோவர்ல எஸ்எம்டி கண்டிப்பா மேல போகணும். அப்படின்னா வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ பிரைஸ் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும். இங்கேயே சுத்திட்டு இருந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் பிரைஸ் என்ன பண்ணும், பிச்சுக்கிட்டு போவோம். we will be prepared for everything. நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேரா ரெடியா இருப்போம். ஸோ பயாசை வந்து கண்டிப்பாக ஆக தேவை. ஸோ மண்டே டு நோ வாட் டு டூ. ஸோ ஒரு 1 ஹவர்ல போறப்போ உங்களுக்கு திஸ் இஸ் அ ட்ரான் லிக்விடிட்டி. பிரைஸை வந்து ஏனுக்குனே வந்து தூக்கிட்டு போய் மேலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. யால் நோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு சண்டே ஓப்பனிங் பிரைஸ் மை டேப் இயர் 4 ஹவர் எஃபீச்ச பட்டு அப்படியே கீழே வர்ற மாதிரி வரும். வந்துட்டு இங்க எங்கேயோ ஆர்டர் பிளாக்ல இருந்து பிரைஸ் வந்து மண்டேவே கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆக ரைட் ஆயிட்டான்னா we will be knowing that வியாழன் வெள்ளிக்கிழமை வந்து பிரைஸ் அப்படியே சும்மா பறந்துருவான். அது வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இன்னமும் வந்து யூரோ பியர் தான் இருக்கேன். இந்த நெக்ஸ்ட் வீக் மட்டும் ஆல் டைம்ல வந்து எப்பயுமே நெக்ஸ்ட் வீக் என்னோட பயாஸ் ஃப்ரைடே வந்து டெஃபினட்டா ஃப்ரைடே கையில இருந்து செட் ஆகணும் அப்படின்றது என்னோட. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரைஸை வந்து யூரோ வந்து 1.7 ரேஞ்சில் வந்து வச்சுக்கிட்டு எல்லா இன்ஸ்டியூட் ஐடியா. இதை நான் வந்து காலகாலமா ஒரு 3 பார்த்துருப்பீங்க. 1.7 பிரைஸை வந்து 1.18 ஏற்றி விடுவாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு 1.18லாம் பிரைஸை முடிஞ்ச வரைக்கும் லோவர் த பிரைஸ். லாஸ்ட் மந்தோடைய கம்ப்ளீட் லிக்விட் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாசத்தோடைய ஆகஸ்டோட எஃப்பி கேண்டில் இன்னும் அதை எடுத்துக்கிட்டு தான் பிரைஸ் மேலே போக வாய்ப்பு இருக்கு ஆல் டைம். ஸோ அதனால வழக்கம் போல ப்ரிப்பேர் ஆகும். ஸோ 4 ஹவர்ல யூஆர் ஹேவிங் த பயாஸ், 1 ஹவர் வி ஆர் ஹேவிங். ஸோ என்ன ட்ரான் லிக்விடிட்டி வேணும்னா பிரைஸ் மைட் கோ ஐஆர்எல் இஆர்எல், அதுக்கப்புறம் பிரைஸ் என்ன பண்ணும் ஐஆர்எல் ஹையர் டைம் ஃப்ரேம் ஐஆர்எல், லோவர் டைம் ஃப்ரேம்ல இஆர்எல் எடுத்துட்டு போகும். லோவர் டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல், ஸோ இஆர்எல் இப்படி போக தான் வாய்ப்புகள். கெட் ரெடி. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன நடப்போம்னா, ஓகே மண்டே அப்படியே மேலே போகணும், டியூஸ்டே அப்படியே மேலே போகணும், அதுக்கப்புறம் தான் கீழே வரணும். ஒழுங்கா அவன் சொல் பேச்சு கேட்கணும். மாதிரியே அழகா போயிட்டு வரணும். அவன் அப்படி போவானான்றது முடியாது.
என்ன வேணாலும் பண்ணலாம் அவன். அவனோட இஷ்டம் தான். நாம வந்து அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். அதனால யூரோவ பொறுத்தவரைக்கும் என்னது பயாஸ் இஸ் செல் ஓகேவா? பட் மண்டே, டியூஸ்டே பேஸ் பண்ணி மண்டேவே விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன்கிட்ட போறபடி ஹை ஆஃப் த வீக்கா இல்ல லோ ஆஃப் த வீக் வாட்ச் பண்ணுங்க. தென் வெட்னஸ்டே, தேர்ஸ்டேல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். தேர்ஸ்டே பெரிய நியூஸ் இல்ல. வெறும் அன்எம்ப்ளாய்மென்ட் கிளைம்ஸ் மட்டும். பட் ஃப்ரைடே வி ஹேவ் எ பியூட்டிஃபுல் நான் ஃபார்ம் பேரோல். அது வந்து மாசா நம்மளுக்கு வந்து பிரயாச கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அடிச்சு தூக்கி நினைக்கிறேன் இந்த லோஸை. லோஸ் வந்து ப்ரொடெக்டடா இருந்தா மேபி ஃப்ரைடே வில் பி த டார்கெட். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த டே எஃப்இஜி இதுக்குள்ளதான் நடக்குமா, எந்த வித்தியாசம் வாய்ப்பு இல்லை. உங்களோட பயாஸுக்கு சரியா? நான் எதிர்பார்க்கறது டே நான் இதை கேரல் கேரல் அதுக்கப்புறம் கொடுத்தா செவ்வாய்க்கிழமையை வெயிட் பண்ணலாம். இல்ல பிரைஸ் வந்து போயிடுச்சு, இல்ல வந்து இப்படி வர்ற மாதிரி வந்துட்டு அப்படின்னா அப்ப பாருங்க பிரைஸ் மறுபடியும் மேல போகுது, நாமளும் வந்து அதுக்கு ஏத்த பயாஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படியும் வந்து ட்ரேட் ஆகலாம். ஒன்றும் பிரச்சனை. பயாஸை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. தேவையான விஷயம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம ஃபார் யூரோ then we'll go to also see copycat as something people use that price வந்து ஆல்ரெடி வாங்க சிட்டிசன் மாட்டேன். பட் ஐ எம் சிபிபி இவங்க எல்லாமே வந்து ரொம்ப 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 பியரிஷா இருக்காங்க. ஸோ அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, கேஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு செல்லா இல்லைன்னா கூட ப்ரைஸில் வந்து நான் எதிர்பார்க்கறது ஓப்பன் லோ ஹை அப்படி மேக் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்காவது வாய்ப்பு இருக்கு. இன்டெசிசிவா அந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர இங்க இருந்து அப்படியே அவன் ஹை போயிடுவான் அப்படின்றத நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். ஈவன் இன் நெவர் டேப்டு திஸ். ஸோ ப்ரைஸ் அந்த அளவுக்கு வந்து வல்னரபிளா இருக்கு, ரொம்ப பியரிஷ்ல இருக்கு. கவர்மெண்ட் பணம் வாங்கி இருக்கு. இதுல நடக்கிற எல்லா மேனும் மட்டும் டெய்லியில வரும்போது எஸ்ஆ ஸ்வீப் ப்ரைஸ் வந்து வழக்கம் போல நம்ம மெனி பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் டெய்லி வந்து இங்க போயிட்டு எல்லாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனக்கு வந்து ஹை அதை வந்து ஞாபகம் வச்சு ஒரு பெரிய செல் ஆஃப் ஆவரேஜ் டேவோட கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து ஃபால் கிட்டத்தட்ட 140 பிப்ஸ் அன்னைக்கு ஃபால். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நீங்க வந்து சொல்லலாம் ஓகே டு ஹை கேன் பி, பட் பிரைஸ் வந்து போயிட்டு வந்தாலே பெரிய இல்லை. நான் போகணும்னு நினைச்சு நான் பாட்டு கிளம்பி பயாச மாத்தி அதனால பாரு செய்து பாருங்க. இதுல வந்து கரண்ட் லோக்கு தென் யூ கேன் டார்கெட் தென் வியாழன் வரைக்கும் பை இருக்கலாம். இப்படி இருக்கலாம். ஃப்ரைடே ஆல்வேஸ் வாட் வெரி சிம்பிள் சொல்லியிருக்கேன். தேர்ஸ்டேவோட ஹை நாட் ஹை ஆஸ் ஃப்ரைடே ஹை. தேர்ஸ்டேவோட ஹையை வந்து ஃப்ரைடேவே எடுக்க முடியல அப்படின்ற லோவில் இருக்கு. அதே மாதிரி தேர்ஸ்டேவோட லோவை ரெண்டு பேருமே ப்ரொடெக்டிவா வச்சிருக்காங்க அப்படின்னா somebody is going to take Friday low. I don't know. அப்ப anyone can take this Friday low. அப்ப Friday low யாராவது ஒருத்தங்க ஸ்வீப் பண்ணி உங்களுக்கு SMT கிடைச்சிச்சுன்னா then you can target minimum 3 days. வெள்ளிக்கிழமை வரைக்கும் போகலாம். பட் வெள்ளிக்கிழமை மேபி
ரெஸ்ட் ஃபார் செல் இதே வந்து பட் கோரிலேட்டட் பேர்ல என்ன ஓகேவா ஜிபிபி இவ்வளவுதான் நம்மளோட அதுக்கப்புறம் ஃபர்தரா உள்ள போயிட்டு நம்ம போக போக ஓகேவா ஸோ ஆல்ரெடி இவன் வந்து டேப் ஆயிட்டான் ஸோ வெள்ளிக்கிழமையோட லோவர் ஸ்வீப் இல்லை ப்ரீவியஸ் ஸ்வீப் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்கன்னா புதன் வியாழன்ல ரெடியா இருங்க ஆனா வெள்ளிக்கிழமை ஃபார் செல் ஸோ we have simple strategy. We have a premium market. We are trading in all time high. Correct? All time high. Week. FEG. Have which is a bald candle. Price வந்து price ஆல ட்ரேட் பண்ண முடியாம ஐ மீன் கீழே வர முடியாம ரொம்ப புல்லிஷ்னால போனது ஸோ இது வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பட் இவ்வளவு தூரம் வருவானான்னு என்னை ஐம் நாட் அவ்வளவு தூரம் ஸோ ப்ரீவியஸ் கரண்ட் வீக் பட் லெட் சி ஸோ வீக்லியில் நீங்கள் பண்ண வேண்டியது பக்கமான வாட்ச் அதுக்கப்புறம் இடத்த இப்படி மார்க் பண்ணி ஓப்பன் எந்த ரேஞ்சை போய் டெலிவரி வருது அழகா வந்து இப்போ இதுக்கப்புறம் பிரைஸ் வந்து ஆகுது 4 ஹவர்ல கிளீன் வந்து 4 ஹவர்ல வேலை என்னன்னா ஆல்ரெடி கரண்டா ஒரு டீல் எக்ஸ்பெக்டட் pricing so let daily ஆல்ரெடி எஸ்எம்டி கரெக்டா சில்வர் ஆல்ரெடி எடுத்துட்டு செல் இருக்கான் ஸோ உங்களுக்கு 3 நாளோட லோ செல் நமக்கு செல் சைட் ஃப்ரீ லோவும் வீக்லி எஃப்இஜி அண்ட் டெய்லி எஃப்இஜி எல்லாமே அலைன்ஸ் ஓகேவா இட்ஸ் a குட் ஒன் வி ஹாவ் அ வீக்லி ஆர்டர் பிளாக் ஆல்சோ இப்போ வந்து ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்கு பிடிஆர்ஏ இந்த செல் சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணி பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆல் டைம் அதை எக்ஸ்பெக்ட் பார்க்கலாம் நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் நல்லா தெரியும் என்ன தெரியும் பிரைஸ் வந்து போன வாரம் திங்கக்கிழமை எந்த க்ளூவுமே கொடுக்காம பிரைஸ் அப்படியே புல்லிஷா போய் நின்று டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் புதன்கிழமை வியாழன் லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணணும் இல்லை லிக்விடிட்டி எடுக்கல வெள்ளி லிக்விடிட்டி எடுக்கல ஸோ கைண்ட் ஆஃப் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இவ்வளோதான் இந்த டெய்லி எஃப்இஜிலாம் வருவானான்னு எனக்கு தெரியாது ப்ரைஸ் ஆனால் இந்த லிக்விடிட்டி எடுத்தாலே மறுபடியும் புல்லிஷ் ஸோ இதுக்கு கீழே வர வாய்ப்பே இல்லை ஸோ அதனால இந்த செல் சைட் லிக்விடிட்டி டார்கெட் பண்ண வரான்னா நமக்கு அண்ட் நம்மளுக்கு வந்து ஹைஸ்ல லிக்விடிட்டிஸ் பை சைட் லிக்விடிட்டி டார்கெட் அஃப்கோர்ஸ் பை சைட் பார்க்க போகிறோம் பட் அதில் நான் 2 இருப்பேன் 4 ஹவரில் பார்க்குறேன் இம்மீடியட்டாக ப்ரைஸ் போய் இம்மீடியட்டாக செல் ஆஃப் ஆச்சு ஃப்ரைடே ஒரு தேங்க்ஸ் காட் இட்ஸ் ஃப்ரைடே ஒரு ஃப்ரைடே உடைய ஒரு ஃபார்ம் ஆகும் ஆஃப் ஆகும்
கண்டிப்பா பிரைஸ் வந்து கீழயே வந்து நியூ வீக் ஓப்பனிங் அப்ப நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போறீங்க என்ன பண்றான். என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் செல்ஃப் லிக்விடிட்டி பிரைஸ் இந்த தான் ரொம்ப அண்ட் அஃப்கோர்ஸ் இதை எடுத்துட்டாலே நமக்கு வரல பொறுத்தவரை ஃபார் மீ இஃப் செல் பிரைஸ் வந்து என்ன பண்ணணும் ஆல்ரெடி டெய்லி 4 தான் பிரைஸ். ஸோ பிரைஸ் வந்து இருந்து பிரைஸ் ட்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா லோ எடுத்துருவான் இல்ல. ஆனா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஆல்ரெடி வந்து இனிஷியல் பேலன்ஸை பத்தி கரெக்டா பிரைஸ் ஆல்ரெடி அந்த இனிஷியல் பேலன்சஸ் தான் ரெஃபர் பண்ணி ஆட் திஸ் பிரைஸ் ரெஃபர் இயர் மறுபடியும் இனிஷியல் பேலன்ஸ் ஐய வந்து இருக்கிறது இங்கே தான். ஸோ அடுத்த பொசிஷன் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பிரைஸ் வந்து பட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்ஸ் ஹை ஹை பாசிபிலிட்டி. ஸோ ப்ரைஸ் மேலே போகுதுன்னா டோன்ட் வரி, மறுபடியும் ப்ரைஸ் கீழே வரும். வரும்போது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த செல் சைட் டார்கெட் பண்ணலாம். ப்ளீஸ் இந்த ஏரியாவை நீங்கள் எப்படி வாட்ச் பண்ணலாம்? 30 அப் டு 10. அப்போ இதுல கிடைக்கிற ஒரு எஃப்இஜி ஐஎஃப் டேர்ன் எஃப்இஜி ஹேவ் ஆல்ரெடி அதோட என்ன பண்ணணும் உங்களுக்கு ப்ரைஸை மேலே கொண்டு போக ஹெல்ப் பண்ணணும். கேஸ் அவன் ஹெல்ப் பண்ணான்னா இந்த எஃப்இஜில இருந்து கூட பட் இந்த கேண்டலோட க்ளோஷரை பொறுத்து வந்து உடைச்சிட்டான்னா இந்த ஐஎஃப் ஹெல்ப் யூ ஃபார் டேக்கிங் அவுட் ஆல் த லிக்விட் ஆர் லோ ரெசிஸ்ட் ஆர் எல்ஆர். ஏன்னா லோஸ் வந்து ஆல் ஆர் ப்ரொடெக்டட் எல்ஆர் எல்லாமே வந்து என்ன இருக்கு எந்த லோஸுமே வந்து ஆகாம அப்படியே ப்ரொடெக்டிவா போயிருக்கு. ஒரு ஆர் மட்டும் கடைசியில நடக்கணும். ஆர் இந்த ரன் மட்டும் நடந்துச்சுன்னா ரன் வந்து அடிச்சுட்டு மறுபடியும் மேல. ஆனா இந்த எல்லாரும் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ப்ரைஸால டைரக்டா வர முடியாது. சம்டைம்ஸ் ப்ரைஸ் சஜஸ்ட் பண்ணோம் என்ன வந்துட்டு வேகமா மேல போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு வேகமா டெலிவரி பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு வாட்டி லாஸ்டா வந்து அடிக்கும். இந்த இடத்துல இருக்கிற அந்த இம்பேலன்சஸ் வந்து திரும்ப திரும்ப பை ஆர்டர்ஸ் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணோம் மேல கேன் பி ஹேப்பன். ஸோ அதனால தான் நான் ஈவன் 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்க ஹாவ் அ 4 ஹவர் எஃப்இஜி ஃபைன் எனி எஃப்இஜி கேன் டேக் இட். இந்த ஏரியாக்குள்ள இருந்து பிரைஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு லோவர் பாடி க்ளோசஸ் ஒரு கேண்டில் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலே போனா இன்னும் வீக்லி ஓப்பனிங் கேப் டெய்லி ஓப்பனிங் ப்ரைஸ் டெய்லி ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே விக்கு ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாலே இன்னும் வீக்லியில ஒரு ஹையில் விக் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கீழே பார்க்கலாம் அப்படின்னு நீங்க வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ பயாஸ் வந்து ரொம்ப மொட்டையா நம்ம வந்து பேட்டர்னா இல்லாம பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் அதோட டெலிவரியை பொறுத்து ஹையர் ஃபார்ம் ஆஃப் சான்சஸ் ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஆகிறது. ஸோ இன்கேஸ் நான் என்ன இது கேஸ் அது நடக்கலன்ற பட் கோல்டை பொறுத்தவரை ஆல்ரெடி ஒரு கால்டு கேன் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டெசிஷன் தான் க்ளோஸ் ஆச்சு. மை ப்ரோவும் ஜிபி அப்படியே இடத்துல ஆர்டர் பிளாக் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்வீட் 4 ஹவர்ல இன்சைட் ஸ்டார்ட் கண்டினியூ பையை எடுத்துட்டு தான் ப்ரைஸ் கீழே வரும். இது நடக்கவும் வாய்ப்பு. ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து நீங்க ஓகேவா இந்த 2 சினாரியோ மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன பேர் நம்ம பார்ப்போம். ஜேபிஓ நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நான் ஆல்ரெடி வந்து ஒரு சஜஸ்ட் தட் யூஎஸ்டி ஜேபிஓ எஸ்எம்டி எக்ஸ்ஒய்ல வந்து ஒரு எஸ்எம்டி பார்க்கல நான்.
பிரைஸ் என்ன பிரைஸ் வந்து வி காட் ஒரு டீலிங் ரேஞ்ச் கிடைச்சிச்சு. பிரைஸ் என்ன லெக் ஃபார்ம் பண்ற வரைக்கும் ஃபால் ஆச்சு. எங்க இந்த ஹைல இருந்து ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனது பாருங்க கண்டினியூஸா இது வந்து என்னைக்கு ஆகஸ்ட் என்எஃப்பி ஞாபகம் இருக்கா? அந்த யூரோ வந்து பெரிய புல்லிஷ் ஆனா பாருங்க. கேண்டில் யூரோ புல்லிஷ் ஆகும்போது ஜி ஃபால் ஆச்சு. சாரி ஜேபிஒய் ஃபால். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன். ஃபுல் கன்சாலிடேஷன். பிரைஸ் நெவர் க்ளோஸ்டு 50% அங்க பாருங்க. அன்னைக்கு கூட ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் நடந்துச்சு. அது வந்து ஓப்பன் ஆயிட்டு அப்படியே ஆனா பிரைஸ் பாருங்க கம்ப்ளீட்டா பாடி க்ளோஸே வைக்க முடியும் கஷ்டம். ஃபைனலி பிரைஸ் பிரேக்கிங் லோவர். லோவர்ல பிரேக் பண்ணும்போது நீங்க இந்த இது கன்சாலிடேஷன் லெக்றத உங்களால கண்டுபிடிக்காம முட்டிங்கன்னா நீங்க வந்து ட்ராப் ஆயிருப்பீங்க. சூப்பர் ட்ரேட் அவங்களுக்கு இது இப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே பியூட்டிஃபுல் மேனிபுலேஷன். நான் எப்பயுமே சொல்லுவேன் நீங்க அன்மிட்டிகேட்டட் அந்த மாதிரி பார்க்காதீங்க. எஃப்இஜி ஆல்வேஸ் எஃப்இஜி. கீழே அது பாடி க்ளோஸ் வைக்கிற வரைக்குமே அது எஃப்இஜி. ஒன்ஸ் அதை பாடி க்ளோஸ் வச்சு க்ளோஸ் வச்சு தட் வில் பிகம் அஸ் ஐஎஃப்இஜி. அப்போ நீங்க எப்படி வந்து ஒரு எஃப்இஜி வந்து சும்மா மெட்டிகேட் பண்ணிட்டு போயிட்டா அதுல இருக்க பவர்லாம் கரண்ட் மாதிரி அப்படின்னு ஓகே. பட் புரிஞ்சிட்டு போயிட்டாலும் எஃப்இஜி ரிமைன்ஸ் பட் ஸ்டில் திஸ் வில் பிகம் அஸ் அ லிக்விடிட்டி. அப்போ இந்த இடத்துல லோஸ்ல இருந்து புஷ் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு கீழே தானே காசு இருக்கும். அப்போ இது வந்து ஒரு இதுதான். அதனால நீங்க அதை பார்க்காதீங்க. பிரைஸ் வந்து ப்ராப்பரா டெலிவரி பண்ணோம். கேண்டில் க்ளோஸா இருக்கட்டும், வால்யூம் இம்பேலன்ஸா இருக்கும், அது எல்லாத்தையுமே பிரைஸ் வந்து பார்க்கும்போது நீங்க வந்து ஆல்வேஸ் வி ஹேட் அ டெய்லி எஃப்இஜி அரௌண்ட் 2.5 பிரேக்அவே கேப். அது நமக்கே தெரியும். பட்டா மார்க்கெட்ல தெரிக்கும். தெரிச்சிச்சு பாருங்க 0.75 அழகா நம்மளுக்கு வந்து அந்த ஏரியால பிரைஸ் போய் ஸ்ட்ராங்கா ஓப்பன் க்ளோஸ் வச்சு மறுபடியும் கீழே ட்ரேடிங் லோவர். ஆனா கேண்டிலோட பாடிஸை பர்ஃபெக்டா வந்து பாடிஸ் ஆஃப் ஓப்பன் ஸோ மறுபடியும் வந்து நீங்க இதெல்லாம் சூப்பரா ட்ரேட் பண்ணிருக்கீங்க. டெய்லிலாம் வந்து இந்த ஓப்பன் இந்த கேண்டில் க்ளோஸ் மேல வச்சிருச்சு. இது வரைக்கும் வச்சுச்சா வைக்கல. இந்த கேண்டில் இவ்வளவு பெருசா வச்சோன்னே டெய்லி கேண்டிலோட ஓப்பனிங் கீழே போயிட்டு வந்து 0.7 ட்ரேடட் ஹையர் பிரைஸ். பாருங்க பிரைஸ் வந்தா இந்த இடத்துல அப்புறம் நீங்க ஸோ பிரைஸ் வந்து நிக்குது. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். டெய்லி எஃப்இஜி இருக்கு. நான் ஸ்டில் வந்து அன்டில் க்ளோசிங் லோவர் நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம். கீழே வருவான்னு பார்க்க மாட்டோம். பிரைஸை வந்து ரொம்ப பெருசா வந்து பார்க்காதீங்க. கரண்ட் மார்க்கெட் வந்து தான் பிரைஸ் டெலிவர் ஹியர். ஏன்னா டெய்லியில மந்த் பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் மந்த் ஓகேவா. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ஹை ஆச்சுன்னா கீழே விழுக வாய்ப்புகள் வாட்ச் பண்ணலாம். வீக்லி ஹேவ் அ வியூ ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பிரைஸ்ல ஒரு பியூட்டிஃபுல் பாருங்க ரிலேட்டிவ் ஈக்குவல் இருக்கு. ஸோ அப்போ பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகி பிரைஸ் நேரா போய் அதை ஸ்வீப் பண்றதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டி ஓகேவா. பட் அதோட கேரக்டர் ஓரளவுக்கு அவன் வெளியே வந்துட்டான். ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள இருந்தான். அதை வந்து வெளியே வந்துட்டான். அதை ஈஸியா நல்லா புரிஞ்சுட்டு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க என்ன பண்ணணும்னு தெரியும். அன்டில் க்ளோஸ் திஸ் நாட் கெட் எனி நியூ ரேஞ்சஸ் ஓகேவா. இதுதான் நம்மளோட டீலிங். போய் பிரைஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு. தென் லேட்டர் வி வில் டேக் நியூ ரேஞ்சஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு சைல்டா எடுத்தீங்க பேரண்ட் டீலிங். அந்த பேரண்ட் டீலிங் ரேஞ்சுக்கு பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அட் இந்த ஈக்குலிபிரியம் பாருங்க. பிரைஸ் வந்து இப்போ மேலே போய் க்ளோஸ். ஸோ தட் வி எக்ஸ்பெக்ட் பிரைஸ் டு டார்கெட் 0.75. 0.75 பாருங்க யூ அலைனிங் ஹையர் பிரைஸ். இங்க கூட கேட்டாங்க நிறைய லோவர் டைம் ஃப்ரேம் வழக்கமான டெய்லி ஓப்பனிங் ட்ரேடிங் லோவர் அப்படின்னா மேலே போவான். இப்போ ட்ரேட் ஆகி லோ ஆகி ரிவர்சல் ஸ்டார்ட் பண்றானா இந்த இடத்துல 1 hour டெய்லி. ஸோ யூ நோ வாட் டு டூ. அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் த ப்ரைஸ் ஓகேவா. ரைட்டு வேற என்ன ப்ரைஸஸ்
போயிடும். நத்திங் தேவை அதான் இப்போதைக்கு கரண்ட் தேவை பை சைட் இது செல் சைட் இவ்வளோதான் வீக்லியில் நான் டார்கெட் பண்ண ப்ரைஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு அடேங்கப்பா 600 பாயிண்ட். இதில் நமக்கு தேவை ஒரு 200 பாயிண்ட் வீக்லி. 200 150 பாயிண்ட் கேப்சர் பண்ணாலே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீக்லியில் 150 200 கேப்சர் பண்ண முடியும். சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் த எர்த். ஸோ டெய்லி வி ஆல்ரெடி நோ ப்ரைஸ் பாருங்க. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லோவில் ப்ரைஸ் வந்து பியூட்டாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேவா? டே எஃப்இ ப்ரைஸ் வந்து அழகாக வந்து ட்ரேட் ஆகும். ஸோ என்ன தெரியுது உங்களுக்கு? ஆல்ரெடி சொன்ன மேக்னெட் அழகாக வந்து என்ன பண்ணிடுச்சு, இதை வந்து பால்டு கேண்டில் பண்ணி கரெக்டா. ஸோ இது நமக்கு செல்ஸ் ப்ரைஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு, இதுல இருந்து ட்ரேட் ஆகி ரிவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கெட்டிங் ரெடி ஃபார் அ பை சைடு மொமெண்டம்க்கு ஸ்டார்ட் ஆகுது. கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் வரலாம் லோவர் ப்ரைஸஸ், பட் ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் தான் கீழே விழுக வாய்ப்பு இருக்கு. வீக் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையர் ப்ரைஸஸ் ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக் அப்புறம் என்எஃபியில் நான் செல்லு தான் எதிர்பார்க்குறேன். டாலர் ஸ்ட்ராங்கான நாஸ்டாக் கோல்டு. ஸோ அது வந்து கன்ஃபார்ம்டு. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, டாலர் இண்டெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ரிமெம்பர் யூ. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஐன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ மண்டே ஓப்பன் ஆனதுலேருந்து டியூஸ்டே பாருங்கள் ஐ ஆஃப் த வீக் பண்ணிட்டு தேர்ஸ்டே லோ ஆஃப் த வீக் பியூட்டிஃபுல் செல்ஸே டெலிவரி பாருங்கள். ஹை மார்க் பண்ணிட்டு லோ ஆஃப் த வீக் வரைக்கும் பிடிச்சிருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருக்கலாம். பட் ஃபைன். ஸோ இது வந்து இருக்கிறது. NQ ஃபுல் வி ஹேவ் அ ப்ரீவியஸ் டே ஹை அதுக்கு மேலே இன்னொரு போலதான். இது மாதிரி வந்து ஒரு டார்கெட்டையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டு நமக்கு டெய்லியில் இது பண்ணும்பொழுது நமக்கு தேவை என்னன்னு தெரியும். ப்ரைஸ் அழகாக பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு. எல்லா ஸ்டெப்பும் இதில் நியூயார்க்கில் மட்டும்தான் விழுந்திருக்கும். மற்ற நேரத்துலலாம் கன்சாலிடேட் தான் இருக்கும். தெரியுதா? ரீட்ரேஸ்மெண்ட் மற்ற நேரத்தில் நியூயார்க் வந்தாலே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அந்த லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும்தான் நியூயார்க் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ஸ்ட்ராங்காக அந்த எஃப்இஜிக்கு மேலே க்ளோஸ் எஃப்இஜிக்கு மேலே கொண்டு போய் ப்ரைஸ் பண்ணிட்டு. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹையர் ப்ரைஸஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் ஒன் டே ஓப்பனிங் ஓவர். நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதில் கிடைக்கிற ஒரு நல்ல பிடிஆர்ஏ பேஸ் டெய்லி எஃப்இஜி ஸ்டில் இன்டாக்ட் ஒரு H1 எஃப்இஜி. ஸோ ப்ரைஸ் இதுக்கேற்ற மாதிரி எப்படி ரியாக்ட் ஆகுதோ ஐ எம் கோயிங் டு டார்கெட் பை சைடு ஃபார் நவ். பை சைடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நான் வந்து என்னோட வியூ. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஐ எடுத்துட்டான்னா சந்தோஷம் தான். நோ வரிஸ். பேஸ்ட் ஆன் தான் S&P 500 SMTயை பொறுத்து நான் வந்து எடுப்பேன். ஏன்னா இந்த ஸ்டில் திஸ் டெய்லி எஃப்இஜி வேலிட் அன்டில் இட் க்ளோஸ் லோவர். ஓகேவா? நெக்ஸ்ட் டே கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் இதை எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் தான் மற்ற எஃப்இஜி மற்ற வீக்லி எல்லாத்துக்குமே பார்க்கறது. அதனால் இது மட்டுமே போதுமானது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வேறு யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இது சில்வர் வந்து கொஞ்சம் பெரிய மொமெண்டமில் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பெரிய ஃபால் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில்வர் மேலே பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே வந்து கோல்டை கண்டுக்க மாட்டுறாங்க. கோல்டு வந்து அதுக்கு மேலே ஏற்றிட்டாங்க. ஓவர் ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குது. அதனால் சில்வரும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே.